உங்கள் ஃபேஸுக்கு வந்து நீங்கள் இன்னும் சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். சோப் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா, ஃபேஸ் வாஷ் கிளென்சர் 2 இருக்கு, இது 2ல் எதை யூஸ் பண்ணும், நம்ம ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகும், இந்த ப்ராடக்ட்டுக்குலாம் என்ன வித்தியாசம், இதனால் என்ன பெனிஃபிட், இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இது மாதிரி பியூட்டி டிப்ஸ் அப்புறம் பியூட்டி ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ்னா என்ன? ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ம் பேஸ்டாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்டு, ஸ்வெட்டு, எக்ஸஸாக இருக்க ஆயில்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம போர்ஸில் போய் டீப்பாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ஃபேஸ் வாஷ். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெல் இல்லாட்டினா ஃபர்ம் பேஸ்டில் இருக்கும். இது எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின்னும் ஆக்னி போர் ஸ்கின் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் இது ரொம்பவே சூட்டபிள். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு டீப் க்ளீன் கொடுத்து போர்ஸை ஃபுல்லும் க்ளீன் பண்ணும். எக்ஸஸாக இருக்க ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஆக்னி, பிளாக் ஹெட்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கு வந்து கொடுக்கும். இப்போ அப்படியே வந்து கிளென்சர். இந்த கிளென்சரை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, க்ரீம் மாதிரி இருக்கும், லோஷன் மாதிரி ஆயில் பேஸ் பண்ணி இதெல்லாம் இருக்கும். இது எப்படி ஃபேஸை க்ளீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டிலாக தான் க்ளீன் பண்ணும், டீப் க்ளீன் கொடுக்காது. இப்போ ஜென்டிலாக க்ளீன் பண்ணையில் இது என்ன மாதிரி க்ளீன் பண்ணுன்னா, டர்ட்டு, சன்ஸ்கின்னு, மேக்கப்பு இதெல்லாமே ரிமூவ் பண்ணும். நேச்சுரல் ஆயில் ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஆயிலை எதுவுமே வெளியெடுக்காம ஜென்டிலாக நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, க்ரீமியா, மில்கியா, இல்லை ஆயில் பேஸ்டா இந்த மாதிரி இருக்கும். இது யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை, சென்சிட்டிவ் அப்புறம் மெச்சூர்டு ஸ்கின், அதாவது கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நேச்சுரல் ஆயில் வேணாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிலுக்குலாம் செட் ஆகக்கூடியதான் இந்த கிளென்சர். ஃபேஸ் வாஷ்க்கும் கிளென்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரெண்டுமே முகத்தை கழுவுறதுக்கு, முகத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, முகத்தில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபேஸ் வாஷ் என்ன பண்ணுன்னா, டீப் க்ளீன் கொடுக்கும். நல்லா டீப்பாக போய் போர்ஸை ஃபுல்லும் க்ளீன் பண்ணும். கிளென்சர் ஜென்டிலாக தான் க்ளீன் பண்ணும், அதாவது மேலாப்பில் க்ளீன் பண்ணும். அதனால தான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே முகத்தில் நிறைய ஆயில் இருக்கும், அப்போ அழுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியே போகையில் பொல்யூஷனில் நிறைய ஸ்டோர் ஆகும், நிறைய வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ட்ரை ஸ்கின்னோ சென்சிட்டிவ் ஸ்கின்னோ இருக்கவங்களுக்கு, ஆல்ரெடி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப பேம்பர்டா இருக்கு, அதை போய் நீங்க ஃபேஸ் வாஷ் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை போட்டு யூஸ் பண்ணல என்ன ஆகும்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இரிட்டேஷனோ ட்ரைனஸோ இதெல்லாம் உருவாக்கும். அதனால ஆயில் ஸ்கின்னோ நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்க வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்குல்ல, இவங்க வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே முகம் கழுவுறதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஆனா யார் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதா இங்க மேட்ரு. ஓகே, இப்போ வந்து ஃபேஸ் வாஷும் பார்த்துட்டோம், கிளென்சரும் பார்த்துட்டோம். இப்போ இதுல ஆட்டிலே இல்லாதது சோப்பு பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோப் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சாலிட் பார் மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப நாளா எதுக்காக யூஸ் பண்ற ப்ராடக்ட்னா வந்து பாடியை கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பார் தானே தவிர, இதை வந்து நீங்க ஃபேஸுக்கு யூஸ் பண்றதுக்கு சூட்டபிளான ப்ராடக்ட்டே கிடையாது. முகத்தை கிளீன் பண்றதுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் தான் வந்து உங்க ஃபேஸோட pH அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செஞ்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட். சோப்ல ரொம்ப ஹார்ஸான கெமிக்கல்லாம் இருக்கும். சோப்பை வந்து நீங்க ரெகுலரா வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிட்டே வரையில என்ன ஆகும்னா, ஸ்கின்னுக்கு வந்து அது ஒரு ட்ரைனஸை கொடுக்கும், இரிட்டேஷனை கொடுக்கும், பிரேக் அவுட் பண்ணும். நேச்சுரல் ஆயிலாக இருக்குல்ல ஸ்கின்ல, அதை ஃபுல்லுமே உறிஞ்சி எடுத்துரும். அது ஸ்கின்னுக்கு வந்து சீக்கிரமே ஏஜிங் லுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிரும். அதனால சோப்பு வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து ஃபேஸ் வாஷ், கிளென்சர், சோப் இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒரு சின்ன டேபிள்லேயே நம்ம பார்த்துடலாம். இது டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் வந்து ஃபர்மும் ஜெல்லாகவும் இருக்கும், கிளென்சர் வந்து க்ரீம், மில்க், ஆயிலாக இருக்கும், சோப் வந்து சாலிட் பாராக இருக்கும். ஸ்கின் டைப் யாராருக்கெல்லாம் சூட் ஆகும்னா, ஃபேஸ் வாஷ் வந்து ஆயிலி ஆக்னி போர் ஸ்கின்னுக்கு, கிளென்சர் வந்து ட்ரை அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு, சோப் வந்து பாடியோட ஸ்கின்னுக்கு. இப்போ டீப் க்ளீன் எது பண்ணுன்னா, ஃபேஸ் வாஷ் வந்து டீப் க்ளீன் கொடுக்கும், கிளென்சர் டீப்பாக க்ளீன் பண்ணாது, சோப்பு வந்து டீப்பாக க்ளீன் பண்ணும், அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் ஹார்ஷ் ஆனது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹைட்ரேஷன். ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்காது, கிளென்சர் வந்து ஃபேஸுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும், சோப்பு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்காது. மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது, கிளென்சர் யூஸ் பண்ணலாம், சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸுக்கு வந்து நீங்கள் 5.5 pH இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டு. அந்த 5.5ல என்ன ப்ராடக்ட் வருதோ அதை ஃபுல்லுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, ஒன் ஸ்கின் டிப்புக்கு அது ஒத்து வருதா அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஓவர் கிளென்சிங் வந்து பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து நீங்கள் முகத்தை கழுவுனீங்கன்னாவே போதும். ஃபேஸ் வாஷ், கிளென்சர் ஏதாவது யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும் க்ளீன் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு கிளென்சரோ ஃபேஸ் வாஷோ எது யூஸ் பண்ண பிறகும் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுங்க.
பண்ணிருங்க. ஒரு மாய்ஸ்சரைசரோ டோனரோ ஏதாவது வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு ஃபேஸ் வாஷ், கிளென்சர், சோப் இது 3க்கு என்ன டிஃபரன்ஸ், எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை இதில் வேற ஏதாவது டவுட் அண்ட் கொஸ்டின் இருக்கு, இல்லை உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது சூட் ஆகும் தெரியல அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் நான் கொடுக்குறேன். வேற ஏதாவது டவுட் அண்ட் கொஸ்டின்ஸ் இல்லை வேற ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதையுமே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.